அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். இப்போது அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவுலியா அப்படின்னு ஒருத்தரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவர் நெத்தியில் என்ன அவுலியான்னு எழுதி ஒட்டியிருக்குமா? அவுலியா அப்படிங்கிறத ஒன்று இவர் அவுலியான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லது ரசூல் சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தால் தான் அவங்க அவுலியா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அல்லாஹோ ரசூலோ காட்டித்தராத ஒருத்தரை மக்களாக சேர்ந்த அவுலியா அப்படின்னு முடிவு பண்ணால் அது மார்க்கத்துக்கு முரணானது தானே, ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை ஏற்கிற மாதிரி தானே. அப்போது அவுலியாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால் நீங்கள் அவுலியான்னு ஒருத்தரை சொல்கிறீங்களே, அவருக்கு தர்கா கட்டுறீங்களே, இந்த தர்கா கட்டுறதை வேறு விஷயமா பார்த்துக்குவோம். முதல்ல அவர் அவுலியான்னு கண்டுபிடிக்கிறதே முடியாத காரியமாச்சே, தப்பான காரியமாச்சே, அப்படி முடிவு பண்ணால் தப்பாச்சே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது ஏதோ ஒரு பெரிய அஸ்திரம் மாதிரி, ஆஹா பயங்கரமான கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. முதல்ல இந்த நினைப்பை அவங்க மாற்றிக்கணும். இது ஒன்றுமே இல்லாத கேள்வி. இதுக்கு ஏன் உலமாக்கள் பெருசாக பதில் சொல்ல மாட்டாங்கண்டா, இந்த மாதிரி உப்புச்சப்பு இல்லாத கேள்விக்கெல்லாமா பதில் சொல்லுவாங்க? இவ்வளோ பெரிய முட்டாள்களாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற அதனால தான் உலமாக்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல. சரி இன்னார் அவுலியா தான் அப்படின்னு நெத்தியில் எழுதியாக ஒட்டியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்களே, இன்னார் நபின்னு என்ன நெத்தியில் எழுதியாக ஒட்டி இருந்துச்சு? அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதை எதை வச்சு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? இது எல்லாமே 2006 கலீக்காவிலை விவாதத்தில் வச்சு கேட்கப்பட்ட கேள்விகள். இவங்க யாரெல்லாம் இந்த குட்டியும் குஞ்சுகளுமா யாரெல்லாம் பேசுகிறாங்களோ இவங்களுடைய தலைவர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க, அதிமேதாவித்தனமாக நினச்சிக்கிட்டு கேட்டாங்க. அதுக்கு பலார்னு பதில் சொல்லப்பட்டது கலீக்காவிலை விவாதத்தில். இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் கூட அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் தான். யாருக்காச்சும் விரிவான விளக்கம் வேணும்னு சொல்லி கேட்டால் அந்த கலீக்காவிலை 2006 விவாதத்தை போய் அவங்க பார்த்துக்கலாம். சரி, ஒருத்தர் இன்னார் அவுலியா தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கும்? அவங்க எப்படி இந்த உலகத்தில் அவுலியாக்களாக ஏற்கப்படுகிறார்கள்? இப்போ நான் ஒரு ஹதீஸ் சொல்கிறேன். புகாரியில் 3209 2309 256 256 6040 6040 இத்தனை புகாரியில் இத்தனை இடங்களில் வரக்கூடிய ஹதீஸு. முஸ்லீமில் 2637வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க. இதா அஹப்பல்லாஹுல் அபுத, அல்லாஹ் ஒரு அடியாரை விரும்பிவிட்டால், நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இன்னல்லாஹி யுஹிப்பு ஃபுலாலன் ஃபஹபிபுஹு, அல்லாஹ் இன்னாரை விரும்புகிறான், நீங்களும் அவரை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவரை விரும்புவாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே முஹப்பத்து வந்துடும். ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லி ஸமா, வானத்தில் உள்ளவர்களை அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்னல்லாஹி யுஹிப்பு ஃபுலாலன் ஃபஹிப்புஹு, அல்லாஹ் இன்னாரை விரும்ப ஆரம்பிச்சுட்டான், அதனால் நீங்கள் அவரை விரும்புங்கன்னு சொல்லுவாங்க. ஃபயுஹிப்புஹு அஹ்லு ஸமா, இப்போது வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்கள விரும்புவாங்க. இப்போ இதுதான் மேட்ரு. சும்ம யூலஹுல் கபூலு ஃபில் அர்லி, இப்போது அல்லாவுக்கு பிடிக்கும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிடிக்கும், வானத்துள்ள எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ பூமிக்கு வர்ற ப்ராசஸை பேசுகிறான். சும்ம யூலஹுல் கபூலு ஃபில் அர்லி, பூமியிலே அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்படும். இதுதான் இந்த எப்படி அவுலியாக்கள் இந்த உலகத்தில் மக்களால் ஏற்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இதுதான். இப்போ யாராச்சும் ஒருத்தரை ஒரு 10 பேர் சேர்ந்து இவர் அவுலியான்னு ப்ரொமோட் பண்ணுவோம், அதுக்காக விளம்பரம் பண்ணுவோம், அதுக்கான பிரச்சாரம் பண்ணுவோம், நம்ம இதெல்லாம் சேர்ந்து பண்ணி இவரை அவுலியான்னு நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம்னு நினச்சோன்னு சொன்னால், அவர் இந்த உலகத்திலேயே அவருடைய வாழ்நாளையே அம்பலப்பட்டுருவார். அவரை ரொம்ப காலங்கள் நிற்க மாட்டார். அவர் கேவலப்பட்டு போவார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை கேவலப்படுத்துவான். இது ஒரு பாவனையில் வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அவுலியாங்கிறது ஒரு பாவனையில் தோற்றங்களை ஏற்படுத்தி வர்றதுக்கு பேர் அவுலியா கிடையாது. அவுலியா அப்படிங்கிறது அல்லாஹ் விரும்பணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்பணும், அது மற்ற வானத்துள்ள மலக்குமார்கள் மற்ற எல்லா படைப்புகளும் விரும்பணும். அதுக்கு பிறகு கடைசியாக அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்தில் அவங்களுக்கான அங்கீகாரத்தை விதைப்பான். அவர்கள் ஏற்கப்படுவார்கள், பூமி உள்ள மக்களால் ஏற்கப்படுவார்கள். இந்த ஏற்பு அல்லாஹ்வினால நடக்குது.
அவுலியா அப்படிங்கிற அந்த நிர்ணயம் வந்து ஒரு மனிதர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து முடிக்கவே முடியாது. மனிதர்களில் ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்கள வந்து இவர் இன்னார் அவுலியான்னு ப்ரொமோட் செய்வோம் அப்படின்னு நினச்சா நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு இப்போ யாராச்சும் ஒருத்தர், நீங்கள் உதாரணத்துக்கு இதை நம்பாத ஆட்கள் இருக்கீங்கல்ல, போலி தௌஹீதிகளில் யாராவது நீங்களா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து உங்களில் உள்ள ஒருத்தரை வந்து நீங்கள் யோசிங்களேன், நம்ம வந்து இன்னார் அவுலியான்னு ப்ரொமோட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். அப்படிலாம் ப்ரொமோட் செய்ய முடியாது. அப்படி ப்ரொமோட் செஞ்சால் இந்த உலகத்திலே அல்லாஹ் அவரை வந்து கேவலப்படுத்திடுவான் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாளில் எத்தனையோ பேரை பார்க்குறோம். இவங்க இந்த போலி தௌஹீதர்களே சில பேர் அவுலியான்னு சொல்கிறதில்ல, ஆனால் அவரை அவுலியாக்களை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க மனசில் வந்து அவங்க அவுலியாக்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்க மனசுலேயும் அவர் வந்து அவுலியாவாக இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்னாச்சு, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்னாச்சு, அல்லாஹ் அந்த உலகத்திலே கேவலப்படுத்துகிறான் இல்லையா? அதனால் ஒருத்தர் பாவனையினால் அவுலியாவாக ஆக முடியாது. மக்களிடத்தில் அங்கீகாரம் பெறுறது அப்படிங்கிறது அல்லாஹ் நினைச்சால் மட்டும்தான் நடக்குமே தவிர சும்மா அவருடைய கெட்டிக்காரத்தனத்தினாலேயோ அவருடைய பாவனையினாலேயோ ஒருபோதும் நடக்கவே முடியாது. இன்றைக்கி கௌசுல் ஆதம் ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு அன்ஹு எப்படி இன்றைக்கி மக்களால் அவுலியாக்களாக அறியப்படுறாங்க, அவங்க பேரில் ஒரு காதிரியான ஒரு தரீக்காவை உருவாச்சுன்னா அல்லாஹ் விரும்பினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்க, அவங்களுக்கான கபூலியத் இந்த பூமியில் வைக்கப்பட்டது. குத்துபுல் ஹிந்து ஹாஜா மொய்னீன் சிஷ்யில் அஜ்மீரில் அடங்கக்கூடிய ஹாஜா நாயகன் எப்படி அவுலியான்னு இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டாங்கன்னா அல்லாஹ் விரும்பினா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினாங்க, பூமியில் உள்ள எல்லாரும் விரும்பினாங்க, அவங்களுக்கான கபூலியத் இந்த பூமியில் வைக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த உலகத்தில் அவுலியாக்கள் அப்படிங்கிறவங்க ப்ரொமோட் ஆகிறாங்க. அது அல்லாஹ்வினால் நடத்தப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸை மனிதர்களாக கிரியேட் செய்ய முடியாது. கிரியேட் செஞ்சால் அவங்க கேவலப்பட்டு போவாங்க. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறாங்க, ஒருத்தர் அவுலியான்னு இப்போ நாங்கள்லாம் ஒருத்தர் நீங்கள் யார் அவுலியான்னு சொல்கிறீங்களோ அவ்வளோ நான் அவுலியாங்க நாங்கள் ஏற்றுக்கலை. அப்போது ஒருத்தர் அவுலியான்னு ஏற்றுக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? நாங்கள்லாம் ஏற்றுக்கிறதுனால அவர் அவுலியா இல்லாமல் போயிடுவாரா? எத்தனை பேர் ஏற்றுக்கணும், யார் யார் ஏற்றுக்கணும், அதுக்கான நிபந்தனைகள் என்ன, எத்தனை பேர் ஏற்றுக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கலி கவிலை விவாதத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அது எதுவுமே தெரியாமல் இன்றைக்கி வலைதளங்களில் ஏதோ அற்புதமான பிரமாதமான ஒரு கேள்வியை கேட்குறதா நினச்சிக்கிட்டு இவங்க கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் கலி கவிலை விவாதத்திலே பதில் சொல்லப்பட்டது. மர்ரா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஜனாஸத்தின் ஃபஅஸ்ன அலைஹா கைரன் ஃபகால வஜபத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. சுற்றி இருந்த சஹாபாக்கள் அவரை நல்ல விதமாக புகழ்ந்து பேசினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் வஜபத், கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். சும்ம முர்ர பி உஹ்ரா ஃபஅஸ்ன அலைஹா ஷர்ரன் அவ் கால கைர தாலிக ஃபகால வஜபத். இதே மாதிரி இன்னொரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. அவர்களை பற்றி, அந்த ஜனாசா பற்றி சஹாபாக்கள் கெட்ட விதமாகவோ வேறு விதமாகவோ பேசினார்கள். நபி அவர்கள் இப்பொழுது சொன்னார்கள் வஜபத், கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஃபகீல யா ரசூலல்லாஹ் குல்து லிஹாதா வஜபத் வலிஹாதா வஜபத். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, என்ன இன்ன ஜனாசாவுக்கும் வஜபத்துன்னு சொன்னீங்க, அந்த ஜனாசா கொண்டு செல்லப்பட்ட போதும் வஜபத்து கடமையாயிட்டதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன கடமையாயிட்டதுன்னு கேட்குறாங்க. அப்போ நபி அவர்கள் சொல்கிறாங்க, ஷஹாதத்துல் கோமில் முஃமினீன ஷுஹதா உல்லாஹி ஃபில் அர்தி. முஃமினான கூட்டத்தார்களுடைய சாட்சி சொல்லுதல் இருக்கிறதே, இன்னார் நல்லவர், இன்னார் கெட்டவர், இன்னார் அவுலியா, இன்னார் வழிகெட்டவங்க அப்படின்னு ஒரு முஃமினான கூட்டம் யாரை பார்த்து சாட்சி சொல்லுதோ அந்த கூட்டம்தான், அந்த ஷஹாதத்து தான், அந்த சாட்சி சொல்லல் தான் பூமியிலே அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள். அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் நீங்கள் ரசூலுல்லாஹ் யாரை சொல்கிறாங்கண்டா, இந்த சுற்றி இருந்த சஹாபாக்கள் நல்ல விதமாகவும் கெட்ட விதமாகவும் பேசிக்கிட்டாங்கல்ல, அதை வச்சு சொல்கிறாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையை வச்சு இந்த மக்கள் தரக்கூடிய சான்றுகள் கூட அல்லாஹ்வுடைய சாட்சி, அவர்கள் அல்லாஹ்வுடைய சாட்சியாளர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அவுலியா அப்படிங்கிறது முஃமினான மக்கள் யாரை பார்த்து அவுலியாக்கள் என்று ஏற்கிறார்களோ அவர்கள் அவுலியாக்கள். இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி தான். அவுலியான்னு சொல்கிறீங்களே, எத்தனை பேர் ஏற்றுக்கணும், கவுண்டிங் எத்தனை பேர் இருக்கணும், ஒரு 10 பேர் இருக்கணுமா, 100 பேர் இருக்கணுமா? இதுக்கு இந்த ஹதீஸில் தான் உள்ளதான் பதில். அந்த ஜனாசாவை கடந்து செல்லும் போது எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை சஹாபாக்கள், எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்களோ அத்தனை சஹாபாக்கள். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்போது ஒரு நபி, அந்த நபியை மக்கள் யாருமே ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னால் அவர் நபி இல்லைன்னு ஆயிடுவாரா?
ஒரு நபியை ஒருத்தர் தான் ஈமான் கொண்டிருக்கிறார் அப்படின்னாலும் அவங்க நபி தான், அவர் முஃமின் தான். 10 பேர் தான் ஈமான் கொண்டிருக்காங்க, அவங்க நபி தான், அவங்க முஃமின்கள் தான். யாருமே ஏற்றுக்கல, அப்போவும் அவங்க நபி தான். அதே மாதிரி தான் ஒரு வலியுல்லா அப்படிங்கிறவர் யாருமே ஏற்றுக்கல இல்லைனாலும் அவர் அவுலியா தான். மக்கள் ஏற்றுக்கறணும் அப்படிங்கிறது அங்கே ஷருத்து கிடையாது. ஒரே ஒரு வித்தியாசம், நபிக்கும் அவுலியாவுக்கும் இங்கே என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டால், நபியை ஏற்றுக்கொள்வது வாஜிப், ஃபர்லு, கட்டாயம். யார் அந்த நபியை ஈமான் கொள்ளலையோ அவர்கள் காஃபிர்களாக கருதப்படுவார்கள். அவுலியாக்களை யாராவது ஏற்றுக்கலைன்னா அவங்க காஃபிர்களாக கருதப்பட மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு குற்றவாளியாக கூட ஆக மாட்டாங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு சிறப்பு, ஏற்றுக்கலைன்னா நத்திங், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் அவங்கள எதிர்த்து என்ன செய்யக்கூடாது, யாரும் எதுவும் பேசிடக்கூடாது. பேசினா அல்லாஹ்வுடைய நேசம் பெற்றவர்களை யாராவது வார்த்தைகளாலோ ஏதாவது செயல்களாலோ துன்புறுத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை தருவான் அப்படிங்கிறது வேறு சில ஹதீஸுகள்லேருந்து நிரூபணமானது. அதனால் ஒருத்தர் அவுலியான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் அவுலியா அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா மக்களுடைய மனதில் விதைப்பான், அது தானாக ஏற்படும். அதுக்கான வெளிரங்கமான ப்ராசஸ் தெரியாது. அல்லாஹ் தஆலா சில பேருடைய உள்ளத்தில் அவங்கள பற்றி உள்ள செய்திகளை போடுறான். நம்ம எத்தனையோ வளமையில் பார்க்குறோம், எத்தனையோ பேரை பார்க்குறோம். ஹஜ்ஜுக்கு போனால் இங்கே ஒருத்தரை பார்த்தேன், அப்படியே எனக்கு அவங்க மனசில் இப்படிப்பட்டாங்க, அப்படி தெரிஞ்சாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் விசாரித்த போது அவங்க ஷேഖா தெரிஞ்சாங்க, அவங்ககிட்ட நாங்கள் பையத் செஞ்சோம். அதுக்கு பிறகு கனவின் மூலமாக எத்தனையோ நேரங்களில் எங்களுக்கு அவங்க வழிகாட்டினாங்க, எத்தனையோ விஷயங்களில் வழிகாட்டினாங்க அப்படின்னு எத்தனையோ விஷயங்களை நம்மளால் கேள்வி கேட்க முடியுது. சரி, அதெல்லாம் அவங்க கனவுகள் அப்படிங்கிறது ஆதாரமா அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு கேள்விகள், நம்ம அதுக்கு தனித்தனியாக பதில் சொல்லிக்கலாம். ஆக மொத்தம் இப்படி அவுலியாக்கள் அப்படிங்கிறவங்க மக்களுடைய மனசில் அல்லாஹ் தஆலா அவங்கள பற்றி உள்ள நல்ல அபிப்பிராயத்தை, கபூலியத்தை போடுவான். அவங்க அவுலியாக்களாக ஆகுவாங்க, அவங்க அவுலியாக்களால் மக்களால் ஏற்கப்படுவாங்க அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஹதீஸுகள் மூலமாக. இது ஏதோ பெரிய அற்புதமான பிரமாதமான கேள்விகளாக யாரும் நினைக்க வேணாம். இது ஒன்றுமே இல்லை, புஷ்மானமான ஒரு கேள்வி. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நாங்கள் பேசாமல் இருந்தோமே தவிர, இது பதில் சொல்ல முடியாத ஒரு பெரிய அஸ்திரம்லாம் யாரும் நினைக்க வேணாம். வல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தெளிவை தந்தல் புரிவானாக. கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.